பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். ராமாபுரம் அப்படிங்கிற கிராமத்துல ராகவா அப்படின்னு ஒருத்தன் இருந்தான். ஆனா அவன் ரொம்பவே பிஸ்னாரி. ஆனா அவன் பொண்டாட்டி மட்டும் ரொம்ப நல்ல மனசோட எல்லாருக்கும் உதவி செஞ்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்தா. ஒரு நாள், எங்க வீட்ல பொருளுங்க எல்லாம் காலி ஆயிடுச்சு, கடைக்கு போய் வாங்கிட்டு வரீங்களா? ஒரு வாரம் தானே ஆச்சு, அதுக்குள்ள எல்லாம் காலி ஆயிடுச்சா? அப்படின்னா வீட்டுக்கு சொந்தக்காரங்க எல்லாம் வந்தாங்கல்லங்க, அதுக்குன்னு எல்லாத்தையும் ஒரே தடவை காலி பண்ணிருதா? வீட்டுக்கு வந்தவங்கள பாக்குறது நம்ம கடமை இல்லையாங்க? சரி சரி, இதுக்கப்புறம் வீட்டுக்கு யாராவது வந்தா பச்சை தண்ணியும் மோரும் மட்டுமே கொடுத்து அனுப்ப போதும், சரியா? அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். லக்ஷ்மி அந்த வார்த்தையை கேட்டு கவலைப்பட்டா. இந்த தடவை வீட்டுக்கு ரொம்ப குறைவான பொருளுங்களை தான் வாங்கிட்டு வந்தான். ஒரு நாள் வயசான பாட்டி ஒருத்தர் வீடு வீடா போய் பிச்சை கேட்டுக்கிட்டு லக்ஷ்மி வீட்டுக்கு வந்தாங்க. அம்மா, கொஞ்சம் சாப்பிட சாப்பாடு கொடுமா, சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே லக்ஷ்மி வீட்டுக்குள்ள போய் சாப்பாட கொண்டு வந்தா. அதுக்குள்ள அவளோட புருஷன் வந்துட்டான். என்னடி, நம்ம வீட்டுல இருக்கிற சாப்பாட இப்படிதான் எடுத்து கொடுப்பியா? அவங்களுக்கு ரொம்ப பசி எடுக்குதாங்க. அவங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா போய் வேலை செஞ்சு சாப்பிட்டோம், வீட்டுல இருக்கிறது நம்மளுக்குன்னு வச்சிருக்கிறது ஏன் கொடுக்கற? பாருப்பா, நான் பசியில கேக்குறேன், இப்படி சொல்லலாமா? இந்த மாதிரி பேசுறதுக்கெல்லாம் உங்களுக்கு எந்த குறைச்சலும் இல்ல. இந்த வயசுல எனக்கு யாருப்பா வேலை கொடுப்பா? வேலை செஞ்ச ஏன்பா இப்படி வீடு வீடா சுத்துறேன்? போமா போ, வெளிய எங்கேயாவது போய் பிச்சை எடு. அந்த பாட்டி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு லக்ஷ்மிக்கு இன்னும் பலமான எச்சரிக்கையை கொடுத்தான். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்தது. ஒரு நாள் ராகவா வயலுக்கு வேலைக்கு போகும்போது ரோட்ல அவனுக்கு ஒரு பரிசு கிடைச்சது. அதுல நிறைய பணம் இருந்துச்சு. அட, இந்த பரிசுல இவ்ளோ பணம் இருக்கு, இது எனக்கு கடவுள் கொடுத்த பரிசு அப்படின்னு அந்த பரிசை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு சந்தோஷத்துல திரும்பி வந்தான். ஏங்க, இப்பதான் போனீங்க, அதுக்குள்ள இவ்ளோ சந்தோஷமா திரும்பி வந்திருக்கீங்க? ஒன்னில்ல லக்ஷ்மி, ஒன்னில்ல அப்படின்னு ரூமுக்கு போயிட்டான். லக்ஷ்மிக்கு ஏனோ புருஷன் மேல கொஞ்சம் சந்தேகம் வந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஊருக்குள்ள டங்குரா அடிக்க ஆரம்பிச்சாங்க. ஊருக்கு புதுசா வந்த ஒருத்தர் அவரோட பரிச தொலைச்சிட்டாரு, யாரு கையிலயாவது கிடைச்சா அது கொண்டு வந்து பஞ்சாயத்துல கொடுத்துருங்கப்போ அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டாரு. லக்ஷ்மிக்கு எதுக்கோ ராகவ மேல சந்தேகம் வந்துச்சு. எங்க, உங்களுக்கு ஏதாவது பரிசு கிடைச்சதா? எனக்கு ஏன் கிடைக்க போகுது? எனக்கு ஒண்ணும் கிடைக்கல லக்ஷ்மி. உண்மைதான் சொல்றீங்களா? என் மேலேயே சந்தேகப்படுறியா அப்படின்னு கோவமா சொல்லி அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் ராகவா. இன்னைக்கு சாயங்காலம் அந்த ஊர்ல பஞ்சாயத்தை கூப்பிட்டாங்க. இங்க பாருங்க ஊரு ஜனங்களே, இந்த நரசையா நம்ம ஊருக்கு புதுசா வந்தவரு. அவங்க தாத்தாவோட சொத்தை வித்து அந்த பணத்தை எடுத்துட்டு போலான்னு வந்தாரு. அதுக்குள்ள அந்த காசு இருந்த பரிச தொலைச்சிட்டாரு. ஐயோ பாவமே. ஐயா, அது என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச காசு. இந்த பணம் கிடைச்சதுன்னா எனக்கு கொடுத்து அனுப்புங்க ஐயா. சரிப்பா. இந்த பக்கம் ராகவா வீட்ல லக்ஷ்மி பரிச தேட ஆரம்பிச்சா. அவளுக்கு அந்த பரிசு கிடைச்சது. அன்னைக்கு நைட்டு லக்ஷ்மி, ஏங்க, நீங்க எதுக்காக எனக்கு பொய் சொன்னீங்க? பொய்யா? நான் என்ன பொய் உங்ககிட்ட சொன்னேன்? அந்த பரிசு உங்களுக்கு கிடைச்சது, இருந்தாலும் நீங்க மௌனமா தானே இருந்தீங்க. ஓஹோ, நீ பாத்தியா? அது வேற யாரதும் இல்லடி, அது எந்துதான். நான் நம்ப மாட்டேங்க, அந்த பணம் நம்மளோட இது இல்ல, யாரோ கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசு. நீ இத பத்தி பேசாத லக்ஷ்மி, லக்ஷ்மி தேவியே நம்ம வீட தேடி வந்த பணம் அது அப்படின்னு சொன்னா. லக்ஷ்மியும் அதனால எதுவுமே பேச முடியாம போச்சு. நாட்கள் போக போக அந்த விஷயத்த எல்லாருமே மறந்துட்டாங்க. அந்த ஊருக்கு அனாதைங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கொஞ்சம் பேர் அந்த ஊருக்குள்ள வந்தாங்க. மறுபடியும் ஊருக்குள்ள பஞ்சாயத்தை கூப்பிட்டு இருந்தாங்க. கிராமத்து ஜனங்களே, நம்ம ஊருக்குள்ள அனாதைங்களுக்கு உதவி கேட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. உங்க கையிலான உதவிய செய்யுங்க. உங்க கையில எவ்வளவு முடியுதோ அவ்வளவு கொடுத்தா நல்லது. சரிங்க ஐயா. ஏங்க ஐயா, எதுக்காக எங்க காசு அவங்களுக்கு கொடுக்கணும்? இந்த காலத்துல இப்படி நிறைய பேர் ஏமாத்துறதுக்குன்னே வராங்க. ஐயா, நாங்க ஏமாத்த கண்டிப்பா வரலங்க ஐயா. நாங்க ஆசிரமத்துல அனாதைங்களுக்கு இந்த காசுல உதவி செய்யறோம். எங்களாலெல்லாம் இத நம்ப முடியாது. ராகவா, உனக்கு இந்த விஷயத்து மேல நம்பிக்கை இல்லைன்னா நீ கிளம்பிப்போ, அவ்வளவுதான். அதை தவிர இங்க பிரச்சனை பண்ணாத. தலைவர் அப்படி சொன்ன உடனே ராகவா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். ஆனா லக்ஷ்மி மட்டும் வீட்டுக்கு போய் கொஞ்சம் பணம், கொஞ்சம் துணிமணியை எடுத்துட்டு வந்து கொடுத்தான். ராகவா இதெல்லாம் கவனிச்சான். லக்ஷ்மி, என்ன பண்ற நீ? எனக்கு தெரியாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அது வந்து அவங்களுக்கு உதவி செய்யலான்னு. அப்போ நான் வேண்டான்னு சொல்லி நீ உதவி செய்ய கிளம்பிருக்க. நீ என்ன பெரிய இவளா? நீ உனக்கு இதனால நல்ல பேரு கிடைக்கணுமா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லங்க. மரியாதையா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிப்போ.
ஏங்க குறைஞ்சது பழைய துணியாவது. நான் தான் வேண்டான்னு சொல்றேன்ல. இந்த துணி நாளைக்கே நம்மளுக்கு ஏதாவது மூலியமா உபயோகப்படும். இதை எடுத்துட்டு போன்னு சொல்றேன்ல அப்படின்னு சத்தம் போட்டான். ஊரு ஜனங்க எல்லாருமே இத பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ராகவா கிளம்பி போனதுக்கு அப்புறம், பாத்தீங்களா அந்த ராகவன் எவ்வளவு பிஸ்னரி அப்படின்னு. ஆமாங்க அத்தை, பாவம் அந்த லக்ஷ்மி அவங்கிட்ட சிக்கிக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அவன் கூட எப்படி வாழ்றாளோ என்னமோ. வீட்ல சமைக்கிறதுக்கு பருப்பு எவ்வளவு போடணும்னு அந்த ராகவன் தான் சொல்லுவானாமா. என்னங்க நீ சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா, காசுனா பத்திரப்படுத்தி எடுத்து வைக்கணும். ஆனா ரொம்ப பத்திரப்படுத்தினா இப்படிதானே நடக்கும். ஆமாங்கண்ணி, இந்த மாதிரி ஜனங்கள்லாம் எப்ப மாற போறாங்களோ என்னவோ அப்படின்னு ராகவனை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. லக்ஷ்மிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஆனா ராகவ மட்டும் அந்த பணத்தை பார்த்து பேராசைப்பட்டுக்கிட்டு இருந்தான். ஏங்க, நம்ம கிட்ட இவ்வளவு சொத்து பணம் எல்லாமே இருக்கே, அப்புறம் ஏங்க நீங்க செலவு பண்ணாம அப்படியே வச்சிருக்கீங்க? பத்திரப்படுத்துறது அப்படின்னா இதுதாண்டி, உனக்கு என்ன இதெல்லாம் தெரிய போகுது? சரிங்க, நம்ம சொத்தை பத்திரப்படுத்துறது தப்பில்ல. நான் மத்தவங்க சோம நம்மளுக்கு எதுக்குங்க? நான் என்ன வேணான்னு எடுத்தேன், கிடைச்சது எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். ஊரு ஜனங்க உங்களை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்கங்க. யாரு என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல லக்ஷ்மி, நான் எப்போ இருக்கிற மாதிரி தான் இருப்பேன். லக்ஷ்மி புருஷனோட வார்த்தையை கேட்டு மௌனமா எதுவுமே பேசாம நின்னா. மறுநாள் சூரியகாந்தி, சகுந்தலா லக்ஷ்மிய பாக்குறதுக்காக வந்தாங்க. லக்ஷ்மி, எப்படி இருக்க? இங்க பாரு லக்ஷ்மி, உன் வீட்டுக்காரரு ராகவையா செய்யறது சரியில்லை. ஏங்க என்னாச்சு? உனக்கு தெரியாதா? ஐயோ, ஒரு 50 பைசாவுக்கு பாலுக்காரங்கிட்ட பெரிய சண்டை, அதுவும் நடு ரோட்ல. ஆமாமா, இவ்ளோ சொத்து இருக்கே, ஒரு 50 பைசாவுக்கா இவ்ளோ பெரிய சண்டை போடணும்? இந்த பாலுக்காரன் சில்லறைய கொண்டு வந்து குடுக்கறேன்னு சொன்னாலும் சும்மா இருந்தாரா? என்ன சொல்றீங்க அக்கா? என்னோட கஷ்டம் உன்னை பார்த்தா கூட எங்களுக்கு கஷ்டமா இருக்கு லக்ஷ்மி. பாவம் இந்த பிஸ்னரி புருஷன் கூட நீ எப்படிதான் வாழ்க்கை நடத்துறேனே தெரியல. லக்ஷ்மி, என் வீட்ல பூண்டு காலி ஆயிடுச்சு, ஒரு 4 பூண்டு இருந்தா குடுக்கறியா? அப்படியே எனக்கு ஒரு 2 தக்காளி வேணுமா? சரி சரி, நேத்துதான் தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தாரு, இருங்க குடுக்கறேன் அப்படின்னு சொன்னான். சரின்னு வீட்டுக்குள்ள போய் கொண்டு வராங்கட்டியும் ராகவா எதிரில வந்து நின்னா. பொண்டாட்டி கொண்டு வர்றத பார்த்து, என்னது இது, அவங்களுக்கு எதுக்காக இதெல்லாம் கொண்டு போய் குடுக்கற? உங்களுக்கு ஏதோ அவசரம்னு கேட்டாங்க, அதான் கொண்டு போறேன். அவங்களுக்கு வேணும்னு கேட்டா நீ கொண்டு போய் குடுத்துருவியா? இங்க பாருங்க சகுந்தலம்மா, இங்க பாருங்க காந்தம்மா, உங்களுக்கு வேணும்னா வேற யாருகிட்டயாவது போய் வாங்கிக்குங்க. 4 பூண்டு தக்காளி கொடுத்தா உங்க சொத்து என்ன போயிடுமா? ஆமாங்க, அது கொடுத்தா எங்க சொத்தே அழிஞ்சு போயிடும். என்ன இப்போ? இங்க பாருப்பா, இவ்வளோ பிஸ்னரியா இருந்தா அதுக்கப்புறம் நாட்டுக்கே பொறுக்காது. பொண்டாட்டிக்காவது ஒரு 2 புடவை வாங்கி கொடு. அவளை பாத்தியா எவ்வளோ பழைய புடவை கட்டிக்கிட்டு இருக்கான்னு? அவ என் பொண்டாட்டி, அவளுக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். அப்படி சொன்ன உடனே அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க. லக்ஷ்மிக்கு கூட இதுக்கப்புறம் இந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கை கொடுத்தான். நாட்கள் போக போக ஒரு நாள் ராகவ வயலுக்கு போகும்போது கால்வலிக்கு கீழே விழுந்துட்டான். ஐயோ, யாராவது இருக்கீங்களா? எனக்கு உதவி செய்யுங்க. அந்த நேரத்துல உதவி செய்ய யாருமே இருக்கல. அந்த நேரத்துல அந்த வயசான அம்மா மட்டும்தான் அங்க வந்தாங்க. ஐயோ அப்பா, என்னப்பா ஆச்சு? நீங்களா? கீழே விழுந்துட்டேன், என்னால எந்திரிக்க முடியல. பரவாயில்லப்பா, நான் உனக்கு எந்திரிச்சு நிக்க கை கொடுக்கறேன். அந்த பாட்டிக்கு வயசானாலும் அவனை தூக்கி விட முடியலனாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு தூக்கி விட்டாங்க. ஐயோ பாட்டி, நீங்களா? அன்னைக்கு நீங்க என் வீட்டாண்ட வந்தப்போ உங்களுக்கு எதுவுமே கொடுக்காம அமுச்சு வச்சுட்டேன். யாரு நம்மளுக்கு என்ன பண்ணாலும் பண்ணலனாலும் நம்ம நல்லதை நம்ம மத்தவங்களுக்கு செய்யணும். ராகவனை அப்படி பார்த்த லக்ஷ்மி, ஐயோ என்னங்க ஆச்சு உங்களுக்கு? புருஷன் கால் வலிக்கு கீழே விழுந்துட்டாருமா, பார்த்து பத்திரமா பாத்துக்கோ. பாட்டி, எனக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி. அன்னைக்கு நைட்டு ராகவா லக்ஷ்மி கிட்ட, லக்ஷ்மி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். என்னங்க, என்ன தப்பு? அந்த பர்ஸ நான் எடுத்து வச்சது, அந்த அம்மாவை துரத்தி விட்டது, உன்னை எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்தினது எல்லாமே தப்புதான். நாளைக்கு காலையில பஞ்சாயத்துக்கு போய் அந்த காசை திருப்பி கொடுக்கறேன். ரொம்ப நல்ல விஷயங்க, இப்பவாவது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே. இதுக்கப்புறம் நான் கூட ஏழைங்களுக்கு என் கையாலான உதவிய செய்யறேன். நீங்க உண்மையா மாறிட்டா அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேற என்ன இருக்குங்க? இவ்வளவு நாளா எவ்வளவு பணம் இருக்கு அவ்வளவு சந்தோஷம்னு நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் லக்ஷ்மி. ஆனா இன்னைக்குதான் நான் புரிஞ்சுக்கிட்டு. அன்னையில இருந்து ராகவா நிதானமா மாற ஆரம்பிச்சா. காசை சேர்த்து வைக்கிறது தப்பில்ல, ஆனா மனசை இழக்கிற அளவுக்கு பிசுனாரித்தானோ நம்மள தனியா ஆக்கிடும். நம்மளோட உண்மையான மனசுதான் உண்மையான நம்ம சொத்து.
ஒரு ஊர்ல காந்தம்மா அப்படிங்கிற ஒரு அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல கொஞ்சம் வயலும் ஒரு வீடும் இருந்தது. காந்தம்மாவுக்கு ரவி அப்படிங்கிற ஒரே ஒரு பையன் இருந்தான். ரவி பக்கத்துல இருக்கிற பட்டணத்துல ஒரு நல்ல வேலையை செஞ்சுக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சு அந்த பணத்தை கொண்டு வந்து அவங்க அம்மா கையில குடுத்துக்கிட்டு இருந்தான். ரவிக்கு சுஜாதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்தது. சுஜாதா ரொம்ப புத்திசாலியான பொண்ணு, ரொம்ப பொறுமை, அதே மாதிரி நேரத்துக்கு ஏத்த மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டு பொழைச்சுக்கிட்டு இருந்தா. சுஜாதா கல்யாணமாயி அந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து மாமியாரோட பழக்க வழக்கத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டா. காந்தம்மா சாதாரணமான பிசினாரி கிடையாது. எச்ச கைய கூட காக்காவுக்கு காட்டாத அளவுக்கு பிசினாரி. வீட்டுல இருக்கிற தானியங்களை எல்லாத்தையுமே யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல பூட்டி வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு மருமகளுக்கு சமைக்க எவ்வளவு பொருள் வேணுமோ அதை மட்டும் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. காந்தம்மா கையில ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சுக்கிட்டு சுஜாதா கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சுஜாதா, இங்க வாமா, இன்னைக்கு இந்த 2 காய் போட்டு குழம்பு வை போதும். அதே மாதிரி பருப்பு கொஞ்சமா போடு, எண்ணெயும் கொஞ்சமா விடு. எண்ணெய பார்த்து செலவு பண்ணுமா. முந்தா நேத்து தான் ரவி 1/2 லிட்டரு எண்ணெய் வாங்கிட்டு வந்தான். 1 வாரம் வரைக்கும் வரணும். சுஜாதா ஆச்சரியப்பட்டு, அத்த அத்த, இந்த 1 கிளாஸ் அரிசியில எல்லாருக்கும் சோறு பத்துமாத்த? அவரு மத்தியானத்துக்கு டிஃபனை வேற கொண்டு போறாரு. அவருக்கும் டிஃபனை கட்டி அனுப்பணுமே அத்த. இங்க பாருமா பட்டணத்து பொண்ணு, ஆம்பளைங்க வேலை செய்யும் போது வயிறு நிறைய சாப்பிட்டா தூக்கம் வரும். கொஞ்சமா சாப்பிட்டாதான் புத்திசாலியா சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க. அதனால நீ கொஞ்சமா போட்டு விடு. அதிகமா சமைச்சா அப்புறம் நைட்டுக்கு மிச்சமாயிடும். என்ன காசு என்ன மரத்திலேயே நம்ம விளைவிச்சுக்கிட்டு இருக்கோம்? சரி அத்தை, நீங்க எப்படி சொல்றீங்களோ அப்படியே சமைக்கிற அத்தை. அன்னைக்கு சுஜாதா எப்படியோ சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வேலைக்கு போற புருஷனுக்கு உக்காந்து சாப்பாடு கொடுத்தா. ரவி சாப்பிடும்போது, என்ன சுஜாதா, குழம்புல உப்பே இல்ல, அது இல்லாம குழம்பு வேற தண்ணி மாதிரி இருக்கு. நான் சின்ன வயசா இருக்கும்போது எங்க அம்மா எனக்கு எவ்வளவு நல்லா சமைச்சு கொடுப்பாங்க தெரியுமா? எங்க அம்மா கிட்ட கேட்டு நீயும் நல்லா சமைக்க கத்துக்கலாம்ல அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேரத்துல சுஜாதா எதுவுமே பேசாம மௌனமா இருந்தா. காந்தம்மா நடுவுல வந்து, இங்க பாருப்பா ரவி, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் எங்க சரியா சமைக்கிறாங்க? புத்தகத்துல பாக்குறாங்க, ஏதோ சமைக்கிறாங்க. அந்த காலத்துல நாங்க சமைச்ச மாதிரி வருமா? சரி சரி, நான் உன் பொண்டாட்டிக்கு கத்து கொடுக்கறேன். சரி, நீ சீக்கிரமா வேலைக்கு கிளம்பு. சுஜாதா அவளோட மனசுல, பொருளெல்லாம் ரூமுக்குள்ள வச்சு பூட்டு போட்டுட்டா எப்படிதான் ருசி வரும்? இவருகிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவங்க அம்மாவை பத்தி குறை சொல்றேன்னு நினைப்பாரு. அம்மாவோட பிசினாரித்தனம் அவருக்கு தெரியற மாதிரி செய்யணும். ஆனா யாருக்குமே தெரியாம பார்த்து பத்திரமா தான் செய்யணும். இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. காந்தம்மாவோட பிசினாரித்தனம் நாளுக்கு நாள் அதிகமாயிக்கிட்டே போச்சு. நைட்ல லைட்ட கூட ரொம்ப நேரம் போட மாட்டாங்க. சோப்ப நிறைய செலவு பண்றோன்னு சின்னதா சோப்பு கொடுப்பாங்க. ஒரு நாள் நைட்டு நேரத்துல அதிசயமா ஒரு விஷயத்த பார்த்தா. நடு நைட்டு நேரத்துல எல்லாரும் படுத்து தூங்குற நேரத்துல காந்தம்மா மெதுவா எந்திரிச்சு யாருக்குமே தெரியாம சமையல் ரூம் பக்கத்துல இருக்கிற ஒரு ரூம திறந்தாங்க. மருமகளான சுஜாதா பின்னாடியே போனா. மாமியார தெரியாம கவனிச்சா. தனக்குள்ள தானே குசுகுசுன்னு பேசிக்கிட்டு ஒரு டப்பாவை திறந்து, அப்பா, வெறும் பருப்பு சாதம் சாப்பிட்டு சாப்பிட்டு வயிறெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. அதனாலதான் நேத்து ரவி நெய் டப்பாவும் அந்த நெய் போட்ட மிட்டாய் டப்பாவும் கொண்டு வந்தப்போ யாருக்குமே தெரியாம இங்க ஒளிச்சு வச்சுட்டேன். இந்த டப்பாவை என் மருமக எங்கானா பாத்துட்டானா ஒரே நாள்ல சாப்பிட்டு காலி பண்ணிடுவா. இப்படி காந்தம்மா அந்த மிட்டாய வயிறு நிறைய சாப்பிட்டு நெய் போட்டு யாருக்குமே தெரியாம சாப்பாடையும் சாப்பிட்டாங்க. அத கவனிச்ச சுஜாதாவுக்கு அத்தையோட உண்மையான முகம் தெரிஞ்சு போச்சு. தன்னோட மருமக வயிறு நிறைய சாப்பிடலதாலும் தான் மட்டும் வயிறு நிறைய நல்ல ருசியா சாப்பிடணும்னு யோசிக்கிறாங்க அப்படின்னு. அத்தை எப்பேற்பட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டா. சுஜாதா தனக்குள்ள தானே, ஓஹோ, இதுதான விஷயம். என்ன வீட்டுக்கு பொறுப்பா இருக்க சொல்லிட்டு எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் நடு நட்டு ராத்திரியில எந்திரிச்சு யாருக்குமே தெரியாம நெய் விட்டுக்கிட்டு சாப்பிடுறாங்க. இதுதான் சிக்கனமா? இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு யோசிச்சா. இப்படி ஒரு வாரத்திலேயே பண்டிகை ஆரம்பமாச்சு. வீட்ல பண்டிகையோட கொண்டாட்டம். அம்மா, இன்னைக்கு பண்டிகை இல்லையா? இந்தாங்கம்மா 5000 ரூபாய் காசை கொண்டு போய் நீங்களும் சுஜாதாவும் உங்களுக்கு தேவையான துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்ல சமைக்கிறதுக்கு பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. எனக்கு வெளியே வேலை இருக்கு, முடிச்சிட்டு மத்தியானம் வந்துடுறேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. நான்
வீட்ல இருந்துகிட்டு எல்லாத்தையும் ரொம்ப பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி காந்தம்மா பையன் போனதுக்கு அப்புறம் காசை கொண்டு வந்து பெட்டியில மூடி வச்சாங்க. காந்தம்மா அவங்களோட பழைய பெட்டியில இருந்து ஒரு புடவைய எடுத்து, இங்க பாருமா சுஜாதா, இது என்னோட பட்டு புடவை. என்னோட அண்ணன் பையன் கல்யாணத்துக்கு தான் ஒரே ஒரு தடவை கட்டியிருக்கேன். இந்த புடவைய நீ கட்டிக்கோ. எதுக்காக புது புடவை வாங்குறது? சும்மா எதுக்காக காசு செலவு பண்றது? சேர்த்து வைக்கலாம்ல. அந்த காசை வட்டிக்கு விட்டா கொஞ்சம் லாபம் வரும். ரொம்ப நல்லா இருக்கத்த. நீங்க என் மேல பாசம் வச்சுக்கிட்டு இந்த புடவை எனக்கு கொடுத்தப்போ நான் கட்டாம விட்டுருவேனா? ஆனா பண்டிகை இல்லையா? இன்னைக்காவது சமையல்ல பாயசம் வடை அப்பளம்னு செய்யலாமா? உங்க புள்ளைக்கு வடைன்னா ரொம்ப பிடிக்கும். எல்லாமே செஞ்சுட்டா அப்புறம் காசு மொத்தமும் செலவாயிடும். ஏன்னா வெல்லம் பருப்பு எல்லாமே வேணும்ல. சேமியா பாயசம் செய், அதே போதும். சரிங்க அத்தை. இப்படி இருக்கும்போது சமையல கூட அத்தையோட பேச்ச கேட்டு ரொம்ப சாதாரணமா தான் செஞ்சா. மத்தியான நேரத்துல ரவி சாப்பாட்டுக்கு வந்தான். சாப்பாட்டுக்கு வரும்போது கூட அவனோட மாமனையும் கூட்டிட்டு வந்தான். ராமையா அந்த ஊருக்கே பெரிய மனுஷன். ராமையா அப்படின்னு அந்த ஊருக்குள்ள எல்லாருக்கும் ஒரு மரியாதை. அம்மா, இங்க பாருங்க யாரு வந்திருக்காங்கன்னு. இவர நான் வழியில பார்த்தேன். பண்டிகை அன்னைக்கு நம்ம வீட்லயே சாப்பிட்டு போங்க அப்படின்னு தான் கூட்டிட்டு வந்தேன். காந்தம்மா உள்ளுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு, வாங்கண்ண வாங்க, எவ்வளோ நாளாச்சு உங்களை பார்த்து. உள்ள வாங்கண்ண, உக்காருங்க. என்னம்மா காந்தம்மா, எப்படிமா இருக்க? உன் புள்ள மருமக உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களா? வரும்போது என் தோட்டத்துல இருந்து கொஞ்சம் மாங்காய் பழம், கொஞ்சம் நெய் எல்லாமே உனக்காக கொண்டு வந்திருக்கேன். காந்தம்மா அந்த பொருளை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு, ஐயோ என்னத்துக்கண்ணே சும்மா இதெல்லாம் எடுத்துட்டு வந்தீங்க? வீட்டுல எல்லாமே இருக்கே. சரி, நான் போய் சமையல பாக்குறேன் அப்படின்னு காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி மருமக கிட்ட போய் கிச்சன்ல, ஏமா சுஜாதா, இந்த மனுஷன் இந்த நேரத்துல நம்ம வீட்டுக்கு வரலன்னா என்னாச்சு? இப்போ வீட்டுக்கு வேற வந்துட்டாரு. தடபுடலுன்னு சமைச்சு போடல அப்படின்னா இவரு ஊருக்குள்ள போய் வாய்க்கு வந்த மாதிரி சொல்லுவாரு. பரவாயில்லத்த, இவரை நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் பெரிய மாமாக்கு சாப்பாடு எடுத்து வைங்க. சரிங்க அத்தை, நீங்க போய் பெரிய மாமனார்கிட்ட பேசுங்க, நான் வந்து பரிமாறுறேன். அப்படி சொன்ன உடனே காந்தம்மா அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சுஜாதா எல்லாருக்கும் பரிமாறினா. வாழை இலைய போட்டு வெத்த சோறு, பொரியல், அப்பளம் இது எல்லாத்தையும் வாழை இலையில வச்சா. ராமையா இலைய பார்த்து ஆச்சரியப்பட்டாரு. ரவியும் அந்த இலைய பார்த்து ரொம்ப அவமானப்பட்டாரு. என்ன சுஜாதா இது? நான் வீட்ல இருந்து வெளியே போகும்போது உங்ககிட்ட காசை கொடுத்து உங்களுக்கு தேவையான பொருளுங்க துணிமணிங்க எல்லாம் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு தானே போனேன். ஆனா இப்ப கூட இவ்வளோ பழைய துணியே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஏன் உங்களுக்கு துணி வாங்க காசு பத்தலையா என்ன? எங்களை மன்னிச்சிடுங்க. இதுல என்னோட தப்பு அத்தையோட தப்புன்னு எதுவுமே இல்ல. இது எல்லாமே நம்ம அத்தை செய்யற ஒரு விரதத்துக்காகத்தான். விரதமா? என்னம்மா காந்தம்மா, என்னது அந்த விரதம்? ஆமாங்கய்யா, எங்க மாமியாரு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சாமி கிட்ட ஒரு வேண்டுதலை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. என் பையனும் மருமகளும் எப்பவுமே நல்லா இருக்கணும். இந்த தடவை பண்டிகைக்கு நான் புது புடவை வாங்க மாட்டேன். உங்ககிட்ட இருக்கிற பட்டு புடவைய கொடுத்து என் மருமகளை கட்ட சொல்லுவேன்னு. எங்க வீட்டுல இருக்கிற நெய் பருப்பு மிட்டாயி எல்லாத்தையுமே உன் பூஜை அறையிலேயே வச்சு பூட்டு போடுறேன். எங்க வீட்டுக்கு யாராவது பெரியவங்க கௌரவபூர்வமா யாராவது வந்தா உங்களுக்கு ஸ்வயமா என் கையிலேயே நெய் மிட்டாயி பழம் எல்லாத்தையும் நானே பரிமாறி அதுக்கப்புறமா தான் நாங்க சாப்பிடுவோன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே காந்தம்மாவோட முகம் மாறி போய், அப்படியா? நானா? எப்போ? மாமியார் அப்படி கேட்ட உடனே சுஜாதா நடுவுல, ஆமா பெரியவரே, எங்க அத்தை அந்த பொருளுங்களை நாங்க எங்க எடுத்து உபயோகப்படுத்திக்குவோன்னு நைட்டு நேரத்துல கூட தூங்காம அந்த சாவிய தன்னோட இடுப்புலயே வச்சுக்கிட்டு திரிறாங்க. அதுக்காக தான் அந்த பருப்பு மிட்டாயி எண்ணெய் எல்லாத்தையும் பூஜை அறையில எடுத்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு நீங்களாவே சாக்ஷாத் எங்க வீட்டுக்கு வந்தது எங்களோட அதிர்ஷ்டம். இன்னையோட எங்க அத்தையோட விரதம் பூர்த்தி ஆகுது. என்ன அத்தை, அந்த ரூம்ல நீங்க எடுத்து வச்சிருக்கிற பருப்பு நெய் மிட்டாயி இது எல்லாத்தையும் உங்க கையால சித்தப்பாக்கு கொடுத்து உங்க விரதத்தை தீர்த்துக்குங்க. ராமையா ரொம்ப சந்தோஷமா, என்ன காந்தம்மா இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சிருக்கியா? பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு இவ்வளோ கடினமான விரதத்தை இருந்திருக்கியா? எல்லாரும் மாதிரி நானும் உன்னை பிசுனாரின்னு நினைச்சேன். ஆனா உன் மனசு கடல் மாதிரி. இன்னைக்கு நான் உன்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா.
போய் நீ எடுத்து வச்ச பொருளுங்களெல்லாம் கொண்டு வாமா, உன் கையால பரிமாறினாதான் இன்னைக்கு நான் சாப்பிடுவேன். ரவி சந்தோஷமா, அம்மா உங்க மனசு எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நீங்க எவ்வளவு பெரிய மனசுக்காரங்கம்மா, சீக்கிரமா போய் கொண்டு வாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே காந்தம்மாவோட நிலைமை தண்ணியில விழுந்த எலி மாதிரி ஆயிடுச்சு. தன்னோட அண்ணன் முன்னாடி, தன்னோட பையன் முன்னாடி தன்னோட மரியாதை பூர்த்தியா போயிடுச்சு. பிஸ்னாரி குணம் வெளியே தெரிய ஆரம்பிச்சது. வேற விதியே இல்லாம உடனே காந்தம்மா பூஜை அறைக்குள்ள போய் இவ்வளவு நாள் அவங்க எடுத்து வச்ச பழம், பருப்பு, நெய், மிட்டாயி அப்படின்னு எல்லாருக்கும் எடுத்து வச்சு பரிமாறினாங்க. எல்லாரும் வயிறு நிறைய நல்லா சாப்பிட்டு ராமையா எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்ணி ஊருக்கு கிளம்பி போனாரு. அவரு போனதுக்கு அப்புறம் காந்தம்மா சுஜாதாவை கோவமா பார்த்து பக்கத்திலேயே ரவி வேற நின்னுருந்தான். என்ன வேலை செஞ்சிட்டுடி, இத்தனை நாளா நான் எடுத்து வச்ச பொருளை என் கையால எல்லாருக்கும் பரிமாற வச்சுட்டல. என்ன சுஜாதா, அம்மா சொல்றது உண்மையா? இன்னைக்கு விரதம் இல்லையா? இல்லங்க, எந்த விதமான விரதத்தையும் இருக்குலங்க. ஆனா அவங்க செய்யறது மட்டும் கடினமான ஒரு வேலை. வீட்ல எல்லா பொருளும் இருந்தாலும் அவங்களோட பிஸ்னாரி தனத்தினால நம்மளுக்கு சரியா சமைக்க விடாம நம்மள பசிலேயே போடுறாங்க. புது புடவை வாங்கி கூட கட்ட விட மாட்டேங்கிறாங்க. ராத்திரி நேரத்துல யாருக்குமே தெரியாம தனியா அந்த ரூமுக்குள்ள போய் அவங்க சாப்பிடுறாங்க. இன்னைக்கு பெரியவரு நம்ம வீட்டுக்கு வந்தாரு. அவருக்கு நம்ம சரியா சாப்பாடு போடலனா ஊருக்குள்ள போய் நம்ம மரியாதை போகாதா? உங்களை பத்தி அத்தை பத்தி தப்பா பேச மாட்டாரா? இந்த ஊருக்குள்ள உங்களோட கௌரவம், அத்தையோட கௌரவம் என்னைக்கும் குறையாத இருக்கிற மாதிரியும் அத்தை செஞ்ச தப்பு அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் இன்னைக்கு விரதம்னு பொய் சொன்னேன். ரவி கவலைப்பட்டுக்கிட்டு, அம்மா உண்மையாமா? நைட்டு பகலு அப்படின்னு இல்லாம நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நம்ம 3 பேருக்கு தானேமா. நம்மளுக்கு இல்லாதது வேற யாருக்குமா? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் யோசிக்கவே இல்ல. சுஜாதாவோட இந்த குணத்தால இன்னைக்கு நம்ம மரியாதைய நம்ம காப்பாத்திக்கிட்டோம். காந்தம்மா கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு, என்ன மன்னிச்சிடுறா ரவி. பணத்து மேல இருக்கிற ஆசையால நான் பெத்த பையனையே இன்னைக்கு பசியில இருக்க வச்சுட்டேன். கையில எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் சாப்பிட சாப்பாடு இல்லாம, கட்டுறதுக்கு துணிமணி இல்லாம சேர்த்து வச்சு என்ன லாபம்? சுஜாதா என்ன மன்னிச்சிடுமா. வீட்டுக்கு வந்த மருமக மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. என்னோட கௌரவம் போவாம ரொம்ப சுலபமா நான் செஞ்ச தப்ப எனக்கு தெரியற மாதிரி செஞ்சிட்டேன். இதுக்கப்புறம் இந்த வீட்டு பொறுப்பு, இந்த வீட்டு சாவி எல்லாமே உங்ககிட்ட தான். சுஜாதா சிரிச்சுக்கிட்டே மாமியாரோட கைய பிடிச்சுக்கிட்டு, அத்தை நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க பெரியவங்க, நம்ம எப்பவுமே சந்தோஷமா ஒத்துமையா வாழலாம். இப்படி அன்னையிலிருந்து காந்தம்மா தன்னோட மருமக கிட்ட பிஸ்னாரி தனம் இல்லாம ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. சுஜாதா அவளோட புத்திசாலித்தனத்தினால மாமியாரோட மனச மாத்தி அவளோட குடும்பத்தை எச்சரிக்கையா பாத்துக்கிட்டா. இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளோட பிஸ்னாரித்தனம் நம்ம மரியாதையை எடுத்துரும். நம்மளோட பொறுமை, நம்பிக்கை எப்பேற்பட்டவங்கள கூட மாத்திரும். சம்சாரத்தை சந்தோஷமா இருக்க வைக்கும்.